2026 Breezaல 18 விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் மாறி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு PLA மோட்டார்ஸ். அவங்க தான் நமக்கு இந்த வீடியோக்காக வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் மாருதி கார்ஸ் ஏதாவது வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய PLA மோட்டார்ஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாரும் நிறைய வாக் அரவுண்ட் வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இதில் அப்டேட்ஸ் என்ன நடந்திருக்கு அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் கூடிய சீக்கிரம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா டர்போ பெட்ரோலோட மைலேஜ் டெஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணுறேன். வேணுமா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் கிரில்ல இருந்து ஆரம்பிப்போம். வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க முதல் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். முன்னாடி குரோம் ஃபினிஷிங்காக இருந்ததை வந்து இப்போ ஸ்மோக்குடு குரோமாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர இந்த ஸ்கிப் பிளேட்ஸ் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்பை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்புக்கிட்ட இருக்கக்கூடிய ஹோசிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். விக்டோரியஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இதுதான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்க முக்கியமான முதல் மாற்றம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். டிசைனாக பார்க்குறதுக்கு பெரிய மாற்றங்களோட இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடல் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2026 அப்டேட்டட் ப்ரீஸா அப்படின்னு தான் வந்து சொல்லலாமோ தவிர இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ப்ரீஸா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. முதல் மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரில்லு இந்த பம்பரில் பண்ணியிருக்க சின்ன சின்ன மாற்றங்களை குறிப்பிடலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பார்க்க முடியும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவதாக பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. அதை நான் சேஃப்டி பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மூணாவதா பண்ணிருக்க மாற்றம் பாத்தீங்க அப்படின்னா R16 பிரிசிஷன் கட் டூயல் டோன் அலாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த அலாய் வீலை விட இதுல பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பெரிய மாற்றமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. ஏன்னா நார்மலா நீங்க பழைய மாடல் காரையும் பக்கத்துல வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு மாருதி வந்து கிளைம் பண்றாங்க. பட் அலாய் வீல்ஸ் வந்து இந்த டூயல் டோன்ல இருக்குது, அதுவும் இந்த பிளாக் கலர் மாதிரியான கார்ஸுக்கு வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 216/60 இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நாலாவதா டூயல் டோன்ல இருக்கக்கூடிய இந்த டோர் கிளாடிங்லாம் வந்து டூயல் டோன் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது மேபி பார்க்குறது கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஃபினிஷிங் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். மேஜராக இந்த அலாய் வீலாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பம்பரில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறது, சைடில் கொடுத்துருக்க இந்த கிளாடிங் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைமென்ஷனில் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. சேம் 198 mm இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி அப்படின்னு வேணா சொல்லலாம். ரொம்ப கிடையாதுங்க. ஒரு 200 205 மித்த மாடல்ஸில் வந்து இருக்குது. இது 198 அப்படிங்கிறது ஒரு டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சப் 4 மீட்டருக்கு ஏதுவான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி இந்த அப்டேட்டில் வந்து இன்னும் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இப்போ நிறைய கார்ஸில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கனெக்டட் லைட்ஸ்லாம் வந்து பார்க்குறோம். மேபி அது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு ஒன்று தெரியல. பட் மாடர்னாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். பின்னாடி வந்து டெய்ல் லைட் வந்து கனெக்டடாக இருக்கிற மாதிரிலாம் நிறைய கார்ஸ் வந்து பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். இன்னமும் டிசைன் அப்படிங்கிறது ப்ரீஸா வந்து அந்த ஓல்டு ஸ்கூலில் தான் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸியான டிசைனில் தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். எனிவே இதுதான் எக்ஸ்டீரியரில் பண்ண மாற்றம். நம்ம அப்படியே இன்டீரியர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி சிஎன்ஜியில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்னா, இப்போ அண்டர் சீட் சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியஸில் இருந்த மாதிரியே ப்ரீஸாலையும் வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ஒரு டவுன் கிரேடும் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 328 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் கிடைக்கிது. அது ஓகே, அது பழைய மாடலில் இருந்தது தான். பார்சல் ட்ரே இது எல்லாமே கிடச்சிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. மாருதி காரனுக்கு இதுவே ஒரு இது. எல்லா கார்லேயும் ஸ்பேர் வீலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இதுலேயும் இப்போ ஸ்பேர் வீலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பஞ்சர் கிட் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். பஞ்சர் கிட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஏர் இன்ஃப்ளேட்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரீஸா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது கிடையாது. அஞ்சாவதாக மாறி இருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் பார்க்குறதுக்கு ஓல்டு ஜென் மாதிரி இருந்தாலும் இந்த கலர் தீம் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குது. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. விக்டோரியஸில் இருக்கிற மாதிரி இந்த ஏசிக்கான நாப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி ஜென்ரேஷனை காட்டிலும் இது கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்லுவேன். பட் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு கனெக்டடாக இருக்கக்கூடிய கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கியாவோட சிரோஸ் அண்ட் வென்யூ மாதிரியான கார்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் டேஷ்போர்டு வந்து ப்ரீமியமாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன்.
அதோட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ஒரு ஓல்டு ஜென் ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 6வதா பார்த்தீங்க அப்படின்னா மாருதியோட அந்த ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 10.1 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் நம்ம விக்டோரியஸில் பார்த்தா அதே இதுதான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்மளால் வந்து பண்ணவும் முடியும். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மியூசிக் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியோட நேவிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணி பண்ணுன்றது விஷயம் இல்லை, பட் இதில் நேவிகேஷனும் இன்பில்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலெக்ஸாவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் சப்போர்ட் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமாக ப்ரீமியமான 6 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மியூசிக் சிஸ்டமோட சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். 8வதா இந்த காரில் சுசுக்கியோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கனெக்டட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி 360 கேமராவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. கேமராவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ 7வதா PM 2.5 ஏர் பியூரிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்பில்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டர்லேயே வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 9வதா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மைனர் அப்டேட் தான். ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீஸாவில் இருக்குது. இதில் வந்து ஆக்டிவ் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம சார்ஜ் போடும்போது ஃபோன் வந்து ஹீட் ஆகும், பட் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஆக்டிவ் கூலிங் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10வதா இந்த அப்டேட் ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வென்டிலேட்டட் சீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிறைய காரில் இந்த மாதிரி சன்ரூஃபுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் வென்டிலேட்டட் கொடுக்குறதில்ல. பட் மாருதி மேபி ப்ரீஸாவில் இப்போயாவது வென்டிலேட்டட் சீட் கொடுத்தாங்களே. ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. கூலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து வருது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ அதேமாதிரி 11வதா பண்ணியிருக்க அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க. இந்த இடம்லாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த கை வைக்கிற இடங்கள்லாம் வந்து டேஷ்போர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கலரில் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12வதா பண்ணியிருக்க அப்டேட் வந்து இந்த 64 கலர் ஆம்பியன் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆம்பியன் லைட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி இதுவும் வந்து ஒரு சின்ன மைனர் அப்டேட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டீரியர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த பழைய ஜென்ரேஷனை காட்டிலும் கொஞ்சம் அப்டேட் ஆன ஃபீல் இருந்தாலும் இன்னமும் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலாக் கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நிறைய கார்ஸில் வந்து கலர் டிஎஃப்டி கிளஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கனெக்டடாக இருக்கிற மாதிரியான கிளஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெனாரோமிக் வியூ இருக்கிற மாதிரியான கிளஸ்டர்ஸ்லாம் குறிப்பாக சிரோஸ்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்குலாம் வந்து இன்னும் மாருதி வந்து அடி எடுத்து வைக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லலாம். மேபி அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம மாருதி கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னமும் ஆனால் எக்ஸ்டீரியரில் சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் தான். இன்னமும் இந்த கார் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலாக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஒரு பாக்ஸியான டிசைனாக இருக்கட்டும், சின்ன சின்ன இந்த ஃபீச்சர்ஸ்க்கு அப்கிரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் டே டு டே யூசேஜுக்கு என்ன தேவையோ அதை இந்த காரில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பழைய ஜென்ரேஷனில் பார்த்தா மாதிரி இந்த சன்ரூஃபாக இருக்கட்டும், ஹெட் அப் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போயும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டில்டபிள் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்தவரை இருக்குது. டெலஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஹெட்லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஹெட்லேம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய ஜென்ரேஷனில் இருந்த ஃபீச்சர்ஸ் தான். புஷ் ஸ்டார்ட் பட்டனாக இருக்கட்டும். ஸோ கீயை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அந்த மாருதி காரில் பார்க்குற அதே கீ செட்டப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொண்டு போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய ஃபேன்சியாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் அடுத்த அப்டேட்டில் மாருதி வந்து இந்த ப்ரீஸாவில் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ 13வதா பண்ணியிருக்க மாற்றம் இது ஒரு மைனர் அப்டேட் தான், பட் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹெட்ரெஸ்டர், ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய குஷனிங் வச்ச ஒரு பெரிய சைஸ் ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், கரெக்டாக அந்த தலைக்கு வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஹெட்ரெஸ்டர் வந்து இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த ஹெட்ரெஸ்டரு. ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8 நல்லாவே இருக்குது. அட்ஜஸ்டபிள் தான், வேணும்னா அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இந்த ஹெட்ரெஸ்டரில் வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ்லாம் வாங்கி வந்து மாட்டுவீங்க கம்ஃபர்ட்டுக்காக. அது மாதிரி இல்லை, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ரெண்டு ஹெட்ரெஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஹெட்ரெஸ்டர் வந்து கிடையாது. பட் இங்கே வந்து ஹார்ம்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் எடுத்து விட்டு உட்காந்துக்கவும் முடியும். லெக்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல லெக்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5.8, எனக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சீட்டை நான் வந்து வச்சிருக்கேன். நல்ல லெக்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும்
அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் வந்து உட்காரலாம். 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு சின்ன பசங்க மாதிரி உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. பட் என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் உட்காரணும் அப்படின்னா 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரியர் சீட்டில் வந்து ஏசி வெண்ட்டாக இருக்கட்டும், டைப் சி சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், டைப் ஏ சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 14ஆவதாக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரீதியான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நடந்திருக்கு. இந்த காரில் 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாலாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் இருக்கட்டும், ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து அடாஸ் லெவல் 1 கேட்டகரிக்குள்ளே வராது. மேபி வென்யூவில் இருக்கிற மாதிரி அடாஸ் லெவல் 1 வென்யூ சோனட்டில் இருக்கிற மாதிரி அடாஸ் லெவல் 1 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதில் என்னென்ன விஷயங்களை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் கிராசிங் டிராஃபிக் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், சேஃப் எக்ஸிட் வார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேஃப் எக்ஸிட் வார்னிங்னா அந்த மிரரில் ஒரு லைட் எரியும்ல லேன் மாறும்போது, ஸோ அதுவும் இருக்கிற மாதிரி இந்த பைக்கில் வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மேபி நான் சொன்ன மாதிரி லெவல் 1 அடாஸில் இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ 15ஆவதாக பண்ணியிருக்க மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான அப்டேட்டு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீஸாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரான்ஸில் பார்த்த டர்போ பெட்ரோல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ 110.12 PS பவரும் 170 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் NA பெட்ரோல் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, எங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு டர்போ பெட்ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, சப் 4 மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸானா இருக்கட்டும், 3XOவாக இருக்கட்டும், வென்யூ, சோனட் மாதிரியான கார்ஸ், ஏன் கைகர், நிசான் மேக்னைட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது. பட் ரொம்ப காலமாக இந்த காரில் டர்போ பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் டர்போ பெட்ரோலில் மட்டும்தான் வரப்போதா அப்படின்னு கேட்பீங்க, அது கிடையாதுங்க. இதில் NA பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் NA பெட்ரோல் இன்ஜினுக்கும் வந்து போகலாம். அந்த K15 இன்ஜினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போகலாம். K15 ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்காங்க. 1462 cc, 103 PS பவர், 139 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து கொடுத்துருக்காங்க. NA பெட்ரோலோட பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டர்போ பெட்ரோலே போகிறீங்க அப்படின்னாலும் இதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறனால இவங்க சொல்லக்கூடிய மைலேஜ் நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. அதாவது ஒரு 20 கிலோமீட்டரில் இருந்து சிஎன்ஜி போனீங்கன்னா 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது டர்போவில் சிஎன்ஜி கிடையாது, NAல சிஎன்ஜி வந்து கொடுக்குறாங்க. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இதே இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 17 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மைலேஜ் கொடுத்தாலே ஒரு டர்போ பெட்ரோலுக்கு நல்ல மைலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சிட்டியில் நீங்கள் ஒரு 12 கிலோமீட்டர் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஹைவேல அதிகபட்சமாக டர்போ பெட்ரோல் 17 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் NA போகிறீங்க அப்படின்னாலும் இதே மைலேஜ் தான் உங்களுக்கு NAலேயே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். NAவே ஒரு ஆப்ஷனலாக தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஸ் மாடலே போனாலும் நீங்கள் டர்போ பெட்ரோலில் வாங்க முடியும். அதுக்கு அவங்க டர்போ பெட்ரோல் போனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. நான் அதை அடுத்து வந்து சொல்ல வரேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16ஆவதாக பண்ணியிருக்க மாற்றம் வந்து டிரான்ஸ்மிஷன் லெவலில் ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு. இதில் ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வாங்க முடியும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் டர்போ பெட்ரோல் உங்களால் வாங்க முடியும். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுக்கல. அது ஒரு மைனஸாகவும் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதே NA பெட்ரோல் போகிறீங்கன்னும் போது அதில் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருந்ததை இப்போ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். NA பெட்ரோல்லையும் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டர்போ பெட்ரோல்லையும் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது 16ஆவதாக பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம். 17ஆவதா 2 புதியதான கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விவிஷியஸ் ஆரஞ்ச் அண்ட் லஸ்ட்ரஸ் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புது கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 18ஆவதா பண்ணியிருக்க மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் தாங்க. ஸோ 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த ப்ரைஸிங்காகவும் இவங்க வந்து இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் சப் 4 மீட்டர் அதேமாதிரி சின்ன சைஸ் இன்ஜின் இருக்கனால வெறும் 18% GSTலேயே இந்த காரை இவங்களால் கொடுக்க முடியுது.
இப்போ இந்த காரோட பேஸ் மாடலோட எக்ஸ்ஷோரூம் காசு 7,40,000 ரூபா விலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு எப்படி சொல்ல ஒரு பேஸ் மாடல்லையே ஒரு டர்போ பெட்ரோலோட கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காம்படிட்டர் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுவே NA பெட்ரோல் பேஸ் மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது அது டாக்ஸுங்கிறது 40% பக்கம் இருக்கும். அதாவது ஜிஎஸ்டியை குறிப்பிடுறேன். இதனால பார்த்தீங்க அப்படின்னா 8,30,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலையில் உங்களுக்கு வந்து அந்த NA பெட்ரோலோட பேஸ் மாடல் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதில் நீங்கள் டர்போ பெட்ரோல் பேஸ் மாடல் வாங்கினீங்கன்னா 7,40,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலையிலே உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். பேஸ் மாடல் கார் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்மார்ட்டஸ்டான மூவ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த காரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிறைஞ்ச இன்ஜினை கொடுத்து அதே சமயத்தில் பழைய வெஹிக்கிளோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட்டஸ்டான மூவாக வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 18 விஷயங்களை தான் இந்த காரில் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் இந்த காரில் இந்த மாற்றங்கள்லாம் பாசிட்டிவாக பார்த்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதை நான் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சப் 4 மீட்டர் செக்மெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு செக்மெண்ட்டாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த வெஹிக்கிளோட டிரைவ் ரிவ்யூ நான் வந்து கொண்டு வரேன். அதில் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஷோரூம் சைடில் கேட்டு மைலேஜ் டெஸ்ட்டுக்கும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேர் மைலேஜ் டெஸ்ட்டில் ஆர்வமாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் என்னால் ஷோரூமில் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து வைக்க முடியும். மைலேஜ் டெஸ்ட் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மைலேஜ் டெஸ்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக நான் இந்த வீடியோ கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.